ஹாய் ஃபேமிலிஸ், இட்ஸ் வினிதா. இன்னைக்கு வெட்னஸ்டே vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்தனால ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஒரு க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த ரேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். பாத்திரம் வளர்க்குற லிக்யூட் வச்சு தான் வந்து அந்த ரேக்கெலாம் வந்து நான் வாஷ் பண்ணியிருந்தேன். இந்த தண்ணி வடிகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வெயிலில் வச்சா போதும். ரொம்ப நேரம் வெயிலில் வச்சிடாதீங்க. இது கிளாஸாக இருக்குது, ஹீட் ஆகி வெடிக்க கூட சான்சஸ் இருக்குது. அதனால் லைட்டாக வந்து தண்ணி வடிஞ்சோடனே எடுத்துகிட்டு வந்து தொடச்சி வச்சிடலாம். எங்கள் வீட்டில் வந்து 2 ஃப்ரிட்ஜ் இருக்குது. இன்றைக்கி இந்த சின்ன ஃப்ரிட்ஜ் தான் வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஒரு 2 டேஸ் கேப் விட்டுரும். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுவேன், அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து இந்த குட்டி ஃப்ரிட்ஜ் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இதில் உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து நான் முன்னாடியே எடுத்து வெளியே வச்சிட்டேன். ஃப்ரிட்ஜு துடைக்கும் போது ஒரு நூல் துணி வச்சு துடைங்க. அழுக்கு வந்து நமக்கு சீக்கிரமாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். வீட்டில் ஏதாவது வேஸ்ட்டான கிளாத் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் துடைக்கிறதுக்காக அதை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா நூல் துணி எடுத்து ஃபஸ்ட்டு வெறும் ப்ளைன் துணியில் தான் வந்து துடைக்கிறேன். எந்த ஒரு லிக்யூடுமே அப்ளை பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து ப்ளைன் துணியில் வந்து அழுக்கு இருக்கிறதெல்லாம் துடைச்சிட்டு இந்த லிக்யூட் வச்சு தான் வந்து நான் துடைச்சிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் காலியாக ஆக போகுது. வீக்லி ஒன்ஸ் வந்து ஃப்ரிட்ஜை வந்து நல்லா நீட் பண்ணி விட்டுருவேன். அப்போ தான் பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓப்பன் பண்ணோன்னா. இந்த லிக்யூட் வச்சு தான் வந்து நான் இவ்வளோ வருஷமாக வந்து துடைச்சிட்ருக்கேன். இந்த லிக்யூட் உண்மையாலுமே வந்து சூப்பராக இருக்குது. நல்லா பார்க்க ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணோன்னா லைட்டாக ஒரு மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும். இந்த லிக்யூட் எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து துணியை வந்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டு வந்து நல்லா அழுத்தி துடைச்சிக்கலாம். நான் வந்து இப்படி தான் வந்து க்ளீனிங் ஒர்க் பண்ணுவேன். எல்லா இடமும் வந்து நல்லா அழுத்தி நல்லா அழுக்கு இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் நல்லா அழுத்தி துடைச்சிட்டோன்னா பார்க்க ரொம்ப நீட்டாக பளிச்சுன்னு இருக்கும். இப்போ லிக்யூடு வச்சு தொடச்சிட்டு திரும்ப போய் நல்லா துணியை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து 3rd டைம் வந்து தொடச்சிட்ருக்கேன். இப்போ நான் 3 டைம் வந்து நான் ஃப்ரிட்ஜை வந்து துடைப்பேன். ஃபஸ்ட்டு எம்டியாக ஒரு கிளாத் வச்சு துடைப்பேன், அப்புறம் லிக்யூட் அப்ளை பண்ணி தேர்டு வந்து திரும்ப நல்லா துணியை வந்து நல்லா ஈரம் பண்ணிட்டு வந்து திரும்ப தொடச்சிட்டு உள்ளே ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜுக்கு வெளியே வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வெளியவும் நல்லா அழுத்தி தொடச்சிக்கலாம். வெளியவும் அந்த கைப்பிடி பிடிக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே கூட அப்படியே போய் கையை வச்சு துடைப்போம். அதனால் அந்த கைப்பிடிக்கிட்டலாம் கொஞ்சம் அழுக்காக இருக்கும். தொடச்சிட்டு நல்லா மேலேயும் வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டேன். கையோட அந்த ஃப்ரிட்ஜுக்கு வர சுவிட்ச் பாக்ஸும் கொஞ்சம் அழுக்காக இருந்தது. அதையும் வந்து லைட்டாக தொடச்சி விட்டுட்டேன். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணோடனே பார்க்கவே சூப்பராக இருந்தது. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சோன்னா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். சூப்பராக வந்து ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுக்கோங்க. நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சோன்னா சீக்கிரமாக வந்து ஊறி வந்துடும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே புளி ஊற வச்சிட்டோன்னா நம்ம அடுத்தது குழம்புக்கான வந்து வேலையை வந்து பார்க்கலாம். வேர்க்கடலை வந்து உரித்து வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலை வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கைவிடாமல் நல்லா வறுக்கிறதுக்காக நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்குங்க. இன்றைக்கி வேர்க்கடலை குழம்பு தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். அரைச்சி விட்டு வைக்கிற வேர்க்கடலை குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி விட்டு குழம்பு வச்சிங்கன்னா அந்த வேர்க்கடலையோட வாசனையும் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா பொன்னிறமாக வறுத்து இந்த மாதிரி முரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோல் ஆறுனதுக்கப்புறம் தோல் நீக்கினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிடுச்சுன்னா அதோட ஸ்மெல்லு குழம்புலையும் வரும். இப்போ வந்து மிக்சியில் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸில் வச்சு வச்சு அடிங்க. ஒரு அடியாக அடிச்சிட்டோம்னா ரொம்ப நைஸாக போயிடும். லைட்டாக பல்ஸில் வச்சு வச்சு அடிங்க மிக்சியில் அரைக்கும் போது. நல்லா இந்த பதத்துக்கு வந்து ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. லைட்டாக கொரப்பாக இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாம லைட்டாக கொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து நான் அதை சேர்த்துக்கிட்டேன் வேர்க்கடலை. இப்போ நம்ம புளியை ஊற வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி வந்து ஒரு 2-3 தடவை நல்லா புளியை கரைச்சி நல்லா குழம்புக்கு தேவையான அளவு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு 2 டைம்ஸ் வந்து அம்மா நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டாங்க. இப்போ 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. கொத்தமல்லி தூளும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கட்டிப்படாம நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டோம்னா குழம்பு கொதிக்கும் போது நமக்கு நல்லா ஈஸியாக வந்து வெந்து வந்துடும். இந்த மாதிரி கை வச்சு நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சம் லிக்யூடாகவே கரைச்சி எடுத்துக்கோங்க. கொதிக்க கொதிக்க குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி வரும். இப்போ நான் வந்து கடாயில் வந்து இதை மாற்றிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக அந்த கிண்ணியில் இருக்கிறதையும் நல்லா கழுவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு அம்மா வந்து தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு நல்லா லிக்யூடாகவே கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கரண்டி வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அப்பப்போ வந்து கைவிடாமல் கொஞ்சம் கிளறி விட்டுட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. குழம்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியமாக வந்து நல்லா அது எரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்க நல்லா கொதித்து சூப்பராக வரும். இந்த மாதிரி நுரக்கட்டி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேர்க்கடலை நீங்கள் முழுசாக குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி அரைச்சி விட்டு குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு வந்து எங்கள் பாட்டி வைப்பாங்க. எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்து அம்மா கற்றுட்டாங்க. இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த ஃபைனலாக வந்து குழம்புக்கு போடுறதுக்கு நாட்டு வெல்லம் வந்து கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நாட்டு வெல்லம் எடுத்திருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சு திக்காக வந்ததுக்கப்புறம் நாட்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சா போதும். குழம்பு பாருங்கள் நல்லா திக்காக நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. அந்த குழம்பு கொதிக்கும் போதே அந்த வேர்க்கடலையோட வாசனை வந்து சூப்பராக வீடு ஃபுல்லாக வேர்க்கடலையோட வாசனை தான் வந்து நல்லா அடிச்சுது. குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருந்தது. இப்போ தாளிப்பு கரண்டி வச்சு தாளிச்சிடலாம். நாங்கள் வந்து எப்போதுமே வடகம் தான் போட்டு தாளிப்போம். உங்களுக்கு வடகம் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா கடுகு ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வடகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் குழம்பு தாளிச்சிட்டோன்னா சூப்பரான வேர்க்கடலை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருந்தது அந்த குழம்பு. எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது. உப்பு காரம் எல்லாமே. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சின்னதாக லைக் கொடுங்க. டாடா.